வணக்கம். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணம் பண்ணலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு கதிர் சோலையப்பன் அவர்கள். கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய ஏற்றங்கள் இறக்கங்கள் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த வாரம் கமாடிட்டி சந்தை ஏற்றும் இறக்கம் காணப்பட்டதால் நேற்றைய தினம் எப்படி இருந்தது சார்? நேற்று எல்லாமே இறங்கி முடிவாகியது. அதாவது நேற்று காலையில் சற்று சுறுசுறுப்பாக இருப்பது போல் தோன்றியது. ஆனால் மாலையில் எல்லா பொருட்களுமே விலை இறங்கவே முடிவானது. ஆனால் வந்திருக்க செய்திகள் எல்லாம் பாசிட்டிவ் செய்திகள். ஒன்று அமெரிக்காவில் தொழில் உற்பத்தி அதிகரித்திருக்கிறது, சீனாவிலே தொழில் உற்பத்தி அதிகரித்திருக்கிறது, அது தவிர ஐரோப்பாவில் அதிகரித்திருக்கிறது, இந்தியாவிலும் அதிகரித்திருக்கிறது. இவ்வளவு இருந்த ஆனால் அமெரிக்காவில் இந்த ரீட்டைல் சேல்ஸ் அது எதிர்பார்த்த அளவு முன்னேறவில்லை. அதே இது இன்னொரு பயம் தொடர்ந்து அது சொல்லிக்கொண்டே வருகிறார். 2 நாளைக்கு ஒருக்கா மாறி மாறி செய்தி வரும். அதை தவிர இந்த சந்தைகளும் டான்ஸ் ஆடும். அதாவது இந்த Q3 ஈசிங், அதாவது குவார்டர் 3ல இந்த அமெரிக்கா $85 பில்லியன் மாதம் வாங்குகின்ற கடன் பத்திரங்களை வாங்குகின்ற நிலைமை இந்த வாரம் எடுக்கலாம், அடுத்த வாரம் எடுக்கலாம். இதே மாதிரி செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அது ஒரே சீரான செய்தி வருவதில்லை, மாறி மாறி செய்திகள் வருகின்றன. சந்தையும் மாறி மாறி அதனுடைய விலை ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றது. இப்பொழுது அதேமாதிரி விரைவிலே அது வரலாம். இந்த விரைவில் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று யாருக்கும் புரியவில்லை. விரைவில் என்பது 1 மாதமா, 1 வாரமா, 3 மாதமா என்று. ஒரு தகவல் சொல்கின்றது ஏப்ரல் முதல் அது அமலுக்கு வரலாம் என்று, சில பேர் சொல்கின்றார்கள் ஜனவரியிலேயே அமலுக்கு வரலாம் என்று. இந்த அடிப்படையில் டாலர் நேற்று கணிசமாக விலை டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கின்றது. டாலர் இண்டெக்ஸ் 80.94 நேற்று உயர்ந்திருக்கின்றது. அதன் காரணமாகவே தங்கம், வெள்ளி எல்லா பொருட்களின் விலைகளுமே நேற்று இறக்கம் கொண்டுள்ளது. அதே நேரத்தில் கச்சா எண்ணெய் மட்டும் கூடியிருக்கின்றது. அதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவிலும் சீனாவிலும் தொழில் உற்பத்தி அதிகரித்திருப்பதன் காரணமாக கச்சா எண்ணெய்க்கான தேவை அதிகரிக்கும் என்ற அடிப்படையில் அந்த கச்சா எண்ணெய் மட்டும் நேற்று விலை சற்றே உயர்ந்து முடிவாகியுள்ளது. மற்ற எல்லா பொருட்களுமே நேற்று இறக்கம்தான். காப்பர் ஏறும் என்று சொன்னார்கள். 50,450 தொட்டு திருப்பி இறங்கி 445, 46 என்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. இந்த ஆண்டு நீங்கள் கணக்கெடுத்துக் கொண்டீர்கள் என்றால் தங்கம் இந்த ஒரு ஆண்டில் இதுவரை இல்லாத அளவு, ஒரே ஆண்டு கடந்த 12 ஆண்டுகளில் இல்லாத அளவு இந்த 2013 மட்டும் தங்கம் 28%, வெள்ளி 36% விலை குறைந்திருக்கின்றது ஒரே ஆண்டில். சென்ற ஆண்டு டிசம்பரில் இருந்த போது இந்த ஆண்டு டிசம்பர் கூப்பிடும் பொழுது அதனை போல மற்ற மெட்டல்களும் கூட அதிகமாக அளவில் விலை இறங்கி இருக்கின்றன. சார், நேற்று வெளியான செய்திகள் மற்றும் நேற்று சந்தை எப்படி இருந்து சொன்னீங்க. இன்று சந்தை எப்படி இருக்கும்? இன்னைக்கு சந்தை போக்கு எப்படி இருக்கும் சார்? இன்று ஓரளவு ரூபாய் மதிப்பு மேலும் குறையலாம். அதாவது டாலர் வலு அடைந்திருப்பதனால் ரூபாய் மதிப்பு குறையலாம். அந்த ரூபாய் மதிப்பு உண்மையிலேயே குறையுமேயானால் பொருட்களின் விலை சற்று ஏறலாம். இல்லை என்றால் ரூபாய் மதிப்பு வேறு காரணங்களால், ஏனென்றால் இப்பொழுது வந்த காரணங்கள் பார்த்தீர்கள் என்றால் நமது ஜிடிபி என்பது 4.8% கடந்த வாரம் அதிகரிப்ப ஒரு தகவல் வந்தது. நேற்று என்னென்றால் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் என்ற வெளிவர்த்தக பற்றாக்குறை 4.5%லிருந்து 1.2% குறைந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கின்றது. ஆக அந்த செய்தி காரணமாக ரூபாய் மதிப்பு வலுப்பட்டாலும் பெறலாம். ஆனால் இன்று எனக்கு தெரிந்த அளவு ஒரு 10-15 காசுகள் ரூபாய் வலு இழக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது அப்படி இறக்குமானால் அந்த அளவுக்கு இந்த பொருளுடைய விலை டாலருக்கு நிகராக கொடுக்க வேண்டிய ரூபாயின் அளவு அதிகமாக இருப்பதால் பொருளுடைய விலை சற்றே உயர்வாக காணப்படலாம். சார், இந்த வாரத்தில் கமாடிட்டி சந்தை பொறுத்தவரை கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் மற்றும் நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? நிகழ்வுகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு வியன்னாவில் ஒபெக் என்று சொல்லக்கூடிய ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ், அதாவது கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நாடுகளினுடைய கூட்டம், முக்கியமான கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அந்த கூட்டத்திலே அவர்கள் தினந்தோறும் உற்பத்தி செய்கின்ற அளவை கூட்டப் போகின்றார்களா, குறைக்கப் போகின்றார்களா, அல்லது அதே நிலைமையிலே வைத்துக் கொள்ளப் போகின்றார்களா என்ற முடிவு எடுப்பார்கள். அந்த முடிவை பொறுத்து சந்தையிலே மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் இப்பொழுது உள்ள எதிர்பார்ப்பின்படி எந்த மாற்றமும் இருக்காது. பழையபடி அந்த 30 மில்லியன் பேரல் பெர் டே என்பதையே அவர்கள் நீடிப்பார்கள் என்ற கருத்து தான் இன்று காலை வரையுள்ள தகவல் தெரிவிக்கின்றது. நாளைக்கு அவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
ஒன்று. அது தவிர இந்த வார கடைசியில் இந்த ஃபார்ம் லேபர் அமெரிக்காவில் வந்து இந்த தொழிலாளர்கள், விவசாயம் அல்லாத தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் இவருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றதா குறைந்திருக்கின்ற என்ற தகவல் வர இருக்கின்றது. அந்த தகவலும் சந்தையிலே பாதிப்பை ஏற்படுத்தலாம். சார், நீங்க சொன்னீங்க பேசும்போது தங்கம் மற்றும் வெள்ளி வந்து 12 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. சோ இனி வரும் காலங்களில் விலை 12 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரே ஆண்டிலே குறைந்த அளவு வந்து இந்த முறை அதிகமாக குறைஞ்சிருக்கு. சோ வந்து இனி வரும் காலங்களில் வந்து குறையுமா சார் அது தங்கம் வெள்ளி? இப்பொழுது உள்ள இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அநேகமாக டிசம்பர் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சீனா வந்து மும்முரமாக தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கின்றது. அது சீனா வந்து தங்கத்தை வாங்குவதை குறைத்துக் கொண்டால்தான் பெரிய அளவிலே இறக்கம் இருக்கும். இல்லை என்றால் தங்கம் அதிக அளவில் இறங்கினால் 29,000 29,200 என்ற விலையில் 10 கிராம் சுத்த தங்கம் சர்வதேச சந்தையிலே நிலவலாம். சார், இந்த வேளாண் விளைபொருட்கள் ஏற்றுமதி வந்து 2.32 லட்சம் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கு தகவல் வந்திருக்கு. அதை பத்தி விரிவா சொல்லுங்க. வேளாண் பொருட்கள் நம் நாட்டிலே உற்பத்தி அதிகமாக இருக்கின்றது. இந்த ஜிடிபி பார்த்தீர்கள் என்றால் அதில் வேளாண் பொருட்களுடைய பங்களிப்பு 4.6% இருந்திருக்கின்றது. அது வரும் காலாண்டிலே மேலும் உயரலாம் என்ற கருத்தும் இருக்கின்றது. அது இந்த வேளாண் விளைபொருட்கள் அதிகமாக உற்பத்தியானால் ஓரளவு அதனை ஏற்றுமதி செய்தால்தான் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கும். அந்த அளவிலே பொதுவாக அரிசி ஏற்றுமதியிலே இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக தகவல் வந்திருக்கின்றது. அந்த நிலைமையிலே வந்து வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தி அதிகரித்திருப்பது ஏற்றுமதிக்கு சரியான வாய்ப்பு. இந்த ஏற்றுமதி அதிகரித்திருப்பதற்கான முக்கிய காரணம் கூட 2. ஒன்று ரூபாயின் மதிப்பு, இரண்டாவது இந்த வேளாண் விளைபொருட்களுடைய உற்பத்தி அதிகரிப்பு. இதன் காரணமாகத்தான் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் வந்து கணிசமாக குறைந்திருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முகமது. வணக்கம் மேடம், பேசலாம் முகமது. சார், இப்ப இந்த கமாட்டி வந்து டிப்ஸ் தராங்க இல்லையா நிறைய கம்பெனிங்க, மாசத்துக்கு வந்து 8,000 10,000 சார்ஜ் கொடுங்க, நாங்க டிப்ஸ் தரோம் அப்படின்றாங்க. நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாமா காசு கட்டிட்டு? முகமது, உங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் தெளிவா கேளுங்க. இப்ப நாங்க காசு மாசம் சில கம்பெனி வந்து காசு கட்டிட்டு டிப்ஸ் தரேன்னு சொல்றாங்க, கமாடி டிப்ஸ். நம்ம அந்த காசு கட்டிட்டு டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாமா, டிப்ஸ் வாங்கலாமா, அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அவர் என்ன கேக்குறாரு தெளிவா இல்ல சார். கம்பெனி என்ன மாசத்துல என்ன பண்றாங்கன்னு சொல்றீங்க? கமாடி டிப்ஸ் தராங்க இல்லையா, அது நம்ம காசு கட்டி வாங்கலாமா? மார்க்கெட்டிங்கா? கமாடி டிப்ஸ். டிப்ஸா? அதாவது யார் சொல்கின்ற டிப்ஸும் சரியாக இருக்காது. அதற்கு பணத்தை கொடுத்து இழக்காதீர்கள். நான் சொல்வது கூட ஏனென்றால் நான் இந்த நேரத்தில் ஒரு தகவலை சொல்லிவிடுகின்றேன், இதற்கு அடுத்த நிமிடத்திலே வேறொரு தகவல் வந்தால் அதற்கேற்ப சந்தை மாறிவிடும். அதனால வந்து டிப்ஸ் என்பது வந்து ஒரு அடிப்படை, அதாவது ஒரு பொதுவாக சொல்லாமே தவிர குறிப்பிட்டு ரொம்ப அறுதிட்டு யாருமே கூற முடியாது. இந்த கமாடிட்டி டிப்ஸ் என்பதற்கு 10,000 15,000 5,000 கொடுங்கள் மாதத்திற்கு என்றெல்லாம் கேட்பார்கள். அப்படி கொடுத்து ஏமாற வேண்டாம். நீங்கள் அவ்வப்பொழுது வருகின்ற தகவல்களை நீங்களே கவனித்துக் கொண்டு அந்த தகவல்கள் நெகட்டிவா பாசிட்டிவா என்று முடிவெடுத்துக் கொண்டு அதற்கேற்ப நீங்கள் தீர்மானித்தீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி பெறலாம். அதை விட்டு இந்த டிப்ஸ் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நீங்க கூடிய வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மோகன். வணக்கம் மேடம். சொல்லுங்க மோகன், கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஐயங்களை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ வந்து புதுசுங்க சார் இந்த வியாபாரத்துக்கு நான் இப்பதான் பாத்துட்டு இருக்கேன் இப்ப கொஞ்ச நாளா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ குறிப்பா கமாடிட்டி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதிக தொகையை சொல்லி இந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, குறைந்த விலையை சொல்லி இந்த இடத்துல விற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்ப இதோட விலக்கு எப்படி சார்? இது லாபம் எதுல வந்து லாபத்தை காட்டுறது, எது வந்து நஷ்டம் அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க சார். தேங்க்யூ. அதாவது இந்த இடத்தில் வாங்கலாம் இந்த இடத்தில் விற்கலாம் என்பதை நாம் தீர்மானிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குமேயானால் எல்லோருமே கோடீஸ்வரராகிடலாம். என்றால் சந்தை வந்து அதன் போக்கிலே சென்று கொண்டிருக்குமே தவிர நாம் சந்தைக்கு போக வேண்டும், சந்தை நம்மிடம் வராது. அதாவது என்ட்ரி லெவல் எக்ஸிட் லெவல் என்பதை நீங்கள் கேட்கின்றீர்கள். அது வந்து அவ்வளவு அறுதியிட்டு யாராலுமே கூற முடியாது. எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அவர்கள் இந்த நேரத்தில் இது என்ட்ரி லெவல் இது எக்ஸிட் லெவல் என்று சொன்னதன் பின்னர் வேறு இப்போ வந்து திடீரென்று அமெரிக்காவில் கையிருப்பு கச்சா எண்ணெய் கையிருப்பு குறைந்து விட்டது என்ற செய்தி வருகின்றது, அல்லது கூடியிருக்கின்ற செய்தி வருகின்றது என்றால் அதற்கேற்ப சந்தையிலும் போக்கு மாறிவிடும். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால்
இன்று காலையிலே ஒரு தெளிவான முடிவு எடுக்கலாம். அந்த முடிவு எடுப்பதற்கு ஒரு 5-6 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று அமெரிக்க சந்தையிலே இரவு 11:30 மணி முதல் அதிகாலை 1:30 மணி வரை நடைபெற்ற மாற்றங்கள் அடுத்த நாள் காலையிலே இந்திய சந்தையில் எதிரொலிக்கும். ஒன்று. இரண்டாவதாக இன்று காலையில், அதாவது இந்த ஏசியா பசிபிக் ரீஜியன் என்று இருக்கின்றது, அதாவது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், சைனா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் எல்லாம், இவைகள் எல்லாம் என்ன என்று கேட்டிருந்தால் நம்மை விட பல மணி நேரம் முன்னதாகவே அங்கு பொழுது விடிந்து விடுகின்றது. ஆகையினால நம்மை விட முன்னதாகவே அங்கு எல்லா சந்தைகளும் தொடங்கி 5 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த நாடுகளில் எல்லாம் சந்தைகள் தொடங்கி விடுகின்றன. அந்த சந்தையினுடைய போக்கு உங்களுக்கு தெரிந்துவிடும். அதனை அனுசரித்துத்தான் இந்திய சந்தையின் செயல்பாடு இருக்கும். அவைகளை கணக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் இப்பொழுது நுழையலாம், இப்பொழுது வெளியில வரலாம், இன்னளவு நமக்கு டார்கெட், அதாவது லாப இலக்கை வைத்துக் கொள்ளலாம் அல்லது நட்ட இலக்கை இவ்வளவு வைத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். அது தவிர எங்களை போன்ற நிறுவனங்களும் தகவல்கள் கொடுப்பார்கள் SMS மூலம். அவற்றையும் நீங்கள் உங்களுக்கு அது ஏற்புடையதாக இருந்தால் அதன்படி செயல்படலாம். மேலும் பேசலாம் சார். தென்காசியிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அலெக்ஸ். வணக்கம் சார். சொல்லுங்க அலெக்ஸ், உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், கமாடிட்டிக்கு ட்ரேடிங் சாஃப்ட்வேர் பை செல் சிக்னல் சொல்றது மாதிரி எதுவும் இருக்கா? உங்க கேள்வி என்னன்னு திரும்ப கேளுங்க. இல்ல சார், கமாடிட்டி ட்ரேடிங் சாஃப்ட்வேர், அதாவது பை செல் சிக்னல் ஆட்டோமேட்டிக்கா அதே சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. சாஃப்ட்வேரே தனியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி? அதாவது நான் மற்றவர்களை பற்றி நான் இங்கே கருத்து கூறுவது அவ்வளவு பொருத்தமுடையதாக இருக்காது. அதனால அவைகளெல்லாம் உண்மை இல்லையா என்பதை நீங்கள் அதனை வாங்கி ஏமாந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதே நல்லது. நான் அதனை பற்றி கருத்து சொல்வது அவ்வளவு சரியாக இருக்காது. ஏனென்றால் அது அவர்களுடைய வியாபாரம். அதனால அதை இந்த பொது ஒரு ஊடகத்தின் மூலம் நான் சொல்வது சரியாக இருக்காது. சார், இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல ஈடுபடும் போது எந்தெந்த நேரத்தில் நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டும் சார்? அது நல்ல கேள்வி. பொதுவாக கமாடிட்டி வாணியம் பற்றி கமாடிட்டி சந்தை காலையில 10 மணிக்கு இந்தியாவில் தொடங்கி இப்பொழுது குளிர்காலத்தில் 11:55 இரவு வரை நடைபெறுகின்றது. ஆக ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 13-14 மணி நேரம் இந்தியாவில் நீண்ட நேரம் சந்தை நடைபெறுவது இந்தியாவில் தான். அதனால உங்களுக்கு பலவேறு வாய்ப்புகள் உண்டு. காலையில் அதிகாலையில் 10 மணிக்கு ஒரு தவணை சந்தையை கவனிங்கள், அதாவது ஓப்பனிங். அதன் பின்னர் ஒரு 11-11:15 சந்தையினுடைய போக்கு மேலேயா கீழேயா என்பது தெளிவு வரும். அதன் பின்னர் ஒரு 1 மணி அளவிலே ஏற்கனவே வாங்கியவர்கள் விற்கவும் விற்றவர்கள் வாங்கவும் முன் வருவார்கள். ஆக அந்த நிலைமையிலே 2 மணிக்கு மேலே லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சினுடைய இன்வென்டரி லெவல் வரும், அதாவது உலோகங்களுடைய கையிருப்பு நிலவரம். அதனை பொறுத்தும் நீங்கள் அப்போ 2:30 மணிக்கு மேல ஐரோப்பிய சந்தை தொடங்கி விடுகின்றது. அதனுடைய நிலவரத்தை கணித்துக் கொள்ளலாம். மாலை 6 மணிக்கு அமெரிக்க சந்தை தொடங்குகின்றது. அதுதான் இன்னைக்கும் உலகம் முழுவதற்கும், அதாவது அமெரிக்க பொருளாதாரம் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் இன்றைக்கும் உலகம் முழுமைக்குமே சட்டாம்பிள்ளையாக இருப்பது அமெரிக்கா தான். அதனால அமெரிக்காவில் என்ன நடக்கின்றோ அதனால் இதர நாடுகளிலெல்லாம் அது எதிரொலிக்கின்றது. அந்த அளவிலே பார்க்கும் பொழுது நீங்கள் 6 மணிக்கு மேல் அமெரிக்க சந்தையில் என்ன நடக்குது என்று நீங்கள் கணித்துக் கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய இதுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது 8 மணி 9 மணிக்கு என்ன என்றால் அமெரிக்காவிலே ஒரு நண்பகல் நேரம் வந்து விடுகின்றது. அந்த நண்பகல் நேரத்திலே அமெரிக்க அரசாங்கம் மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் தங்களுடைய அறிவிப்புகளை வெளியிடும். அந்த அறிவிப்புகள் பாசிட்டிவா நெகட்டிவா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படலாம். ஒன்று. அது தவிர அமெரிக்க சந்தை ஒரு உச்சகட்டம் என்பது ஒரு 11 மணி நம்ம நேரத்திற்கு வரும். அந்த நேரத்தில் அங்கு என்ன இருக்கின்றதோ அதனை ஒட்டி இந்திய சந்தை முடிவு நேரத்தில் நம்முடைய முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். சார், தற்போது நேச்சுரல் கேஸ் நிலவரம் எப்படி இருக்கு? நேச்சுரல் கேஸ்ல முதலீடு செய்யலாமா? நேச்சுரல் கேஸ்ல இன்ட்ராடேக்காக அதனை பயன்படுத்துவது நன்கு பயனளிக்கும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் இறங்கி இருக்கும் போது நேச்சுரல் கேஸ் மட்டும் ஒரு ரூபாய் 1,000 ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. அதனால நேச்சுரல் கேஸ் காலையில் வாங்கி மாலையில் அதனை விட்டு வெளிவரலாம், அல்லது காலையில் விற்று வைத்து மாலையில் வெளிவரலாம். அதாவது 2 ரூபாய் ஏறினாலோ 2 ரூபாய் இறங்கினாலோ அதனை பயன்படுத்தி கொண்டு நாம் வெளியில் வர முயற்சி செய்யலாம். அதனால தினசரி வாணிபத்திற்கு இன்று உள்ள பொருட்களிலே நேச்சுரல் கேஸ் ஏற்புடையதாக எனக்கு தெரிகின்றது. மேலும் பேசலாம். அடுத்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சித்ரா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சித்ரா. மேடம், எனக்கு ஒரு கமாடிட்டி ட்ரேடிங் பத்தின ஒரு பேசிக்கான சந்தேகங்கள் சார் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எனக்கு ஒரு நிமிஷம் பேச முடியுமா சார்? இப்போ இந்த கமாடிட்டி ட்ரேடிங்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம், எவ்வளவு அமௌண்ட் இது பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? ஏன்னா நான் இது வரைக்கும் நான் கமாடிட்டி ட்ரேடிங்ல இன்வால்வ் ஆகல. நான் ஸ்டாக் ஹோல்டிங்ல
அதர் தென் கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் ஆஃப்லைனா. நீங்கள் சென்னையில் தான் இருக்கின்றீர்கள். அதனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணி முதல் 1:30 மணி வரை எங்களது தலைமை அலுவலகம் 76 கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகிலே உள்ளது. அங்கே ஒரு 3 மணி நேரம் பயிற்சி வகுப்பு, இலவச பயிற்சி வகுப்பு, எந்த கட்டணமும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் வந்து கலந்து கொள்ளலாம். அதில் நீங்கள் கலந்து கொண்டீங்க என்றால் முழுமையாக தெளிவு பெறலாம். காலை 2 மணி நேரம் விளக்க உரையும் 1 மணி நேரம் வினாவிடையுமாக இருக்கும். மற்றவர்கள் கேள்வி வைக்கும்போது நமக்கு தானே தெளிவும் ஏற்படும், நம்மளுடைய சந்தேகங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். நீங்கள் அதில் வந்து முன்பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ளலாம். முன்பதிவு செய்து கொள்வதற்கு இந்த தொலைக்காட்சியில் உள்ள எண்களை பயன்படுத்தி நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். 1, நீங்கள் கேட்ட கேள்வி எவ்வளவு என்பது உங்களுடைய சக்தி எவ்வளவு என்பதுதான். இதில் நீங்கள் உங்களிடம் கடன் வாங்கி இந்த வாணிபத்திலே ஈடுபடக்கூடாது. அது வந்து என்ன என்று கேட்டால், சந்தை உங்களுக்கு எதிராக திரும்பி விடுமேயானால் நீங்கள் கடன் வாங்கியவருக்கு திருப்பி செலுத்த முடியாது. அதனால கடன் வாங்கி போடக்கூடாது. உங்களுடைய உபரியாக உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு போக மீதம் எவ்வளவு இருக்கின்றதோ அந்த பணத்தை இதிலே கொண்டு வந்து போட்டு வாணிபம் செய்தீர்கள் என்றால் நிம்மதியாக வாணிபம் செய்யலாம். இரண்டாவதாக, இது வந்து குறைந்த அளவு என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், தினசரி வாணிபம் என்றால், அதாவது அன்று வாங்கியதை அன்றே முடிவுக்கு கொண்டு வருவது என்றால் நீங்கள் 10,000 20,000 போட்டால் போதும். அல்லது பொசிஷன் கால், ஒரு பொருளை வாங்கி வைத்துக் கொண்டு 4 நாள் 5 நாள் 1 வாரம் அல்லது ஒப்பந்த காலம் வரை நாம் காத்திருந்து அதன் பின்னர் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றால், அப்பொழுது நீங்கள் மிக மிக குறைந்த அளவு என்றால் 50,000 ரூபாயாவது வேண்டும். அதற்கு குறைவாக செய்தீர்கள் என்றால் நீங்கள் வெற்றிகரமாக வாணிபம் செய்வார்கள். இன்னொன்று, நீங்கள் இந்த வாணிபத்தில் நுழையும் பொழுதே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது, லாபம் மட்டுமே வரும் என்று இந்த வாணிபத்தில் இறங்காதீர்கள். நட்டமும் வர வாய்ப்பு உண்டு. என்றால் நட்டமும் வரலாம் லாபமும் வரலாம் என்று நீங்கள் நினைத்துக்கொண்டு இந்த வாணிபத்தில் இறங்கினீர்கள் என்றால் உங்களுடைய லாபம் பெருகும். ஏனென்றால் அப்படி இல்லாமல் நட்டமே வராது என்று நீங்கள் இதில் வந்தீர்கள் என்றால், சிறிய நட்டம் 500 ரூபாய் இருந்தால் கூட அது 5,000 50,000 உங்கள் மனத்திலே பூதாகாரமாக தோன்றும். அதனால அது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். அடுத்த எடுத்து வைக்க தயங்குவீர்கள். அதனால இதில் லாபமும் உண்டு நட்டமும் உண்டு. ஒரு 10 வாணிபம் செய்கிறீர்கள் என்றால் 6-7 லாபமாகவும் 2-3 நட்டமாகவும் இருக்கலாம். கூட்டி கழித்து பார்த்தீர்கள் என்றால், நான் வழக்கமாக சொல்லும் விதிமுறைகளை பின்பற்றினீர்கள் என்றால் 8 முதல் 10% வரை மாதந்தோறும் லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு. அதனால நீங்கள் இதில் வெற்றிகரமாக ஈடுபடுவதற்கு எங்களது பயிற்சி வகுப்புகள் வாருங்கள். இன்றைய சந்தை நிலவரத்துல வந்து காப்பர் மீது முதலீடு செய்யலாமா சார்? அதாவது காப்பர் வந்து சென்ற வாரம் வரைக்கும், அதாவது சென்ற வெள்ளிக்கிழமை வரை உறுதியாக இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் சீனாவுடைய PMI என்று சொல்லக்கூடிய பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வந்து நல்ல உயர்வாக எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. அதனால வந்து அது அதாவது அந்த நாட்டின் தொழில் உற்பத்தி அதிகரித்திருந்தது. ஆனால் நேற்று வந்த தகவல் என்ன என்று கேட்டால், காப்பரை பொறுத்தவரை சீனாவுடைய தொழில் உற்பத்தி அதிகரித்திருந்தாலும் நவம்பர் மாதத்தில் அவர்கள் வாங்கிய காப்பரின் அளவு, அவர்கள் கொள்முதல் செய்த காப்பரின் அளவு குறைந்திருக்கின்றது என்பதாகும். அந்த அடிப்படையிலேயே நேற்று விலை இறக்கம் கண்டுள்ளது. ஆனால் இது நீடிக்காது. மீண்டும் காப்பர் 450 55 வரை செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. இடையிடையே இறங்கினால் கூட அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. காப்பர் ஏறுவதற்கான வாய்ப்பே அதிகம். நன்றி சார். இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்குனதுக்கு. நீங்க எங்க அரங்கத்தில் வந்து கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய ஏற்றங்கள் இறக்கம் குறித்து பலவிதமான கருத்துக்கள் வந்து நீங்க பதிவு செஞ்சீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமளலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு கதிர் சோலையப்பன் அவர்கள். கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய ஏற்றங்கள் இறக்கங்கள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.